வரலட்சுமி என்ற ஒரு பங்கனில் சந்தித்த போது அஜித்குமார் சாலினியும் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டாங்க. அங்கே கலந்து கொண்ட போது அங்கே இருந்தவர்கள் அஜித்தையும் சாலினியையும் நல்ல விளையாடி நல்ல காமெடி பண்ணி சில விஷயங்களை சொல்ல வச்சு கொஞ்சம் கருத்துரையாடல் எல்லாம் செய்து அவங்கள இது பண்ணியிருக்காங்க. அது என்ன இதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். கணவன் மனைவி என்பது நமக்கு வாழ்க்கையில் ஒரு அஸ்திவாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு யார் மீது எப்படி வேணாலும் இருக்க வேண்டிய காலங்களாக இப்போ மாறி இருக்கிறது. ஆனால் இப்படி தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கக்கூடாது என்பதற்காக கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ ஏற்றம் தாட்டம் எல்லாமே இருக்க. அதற்கு முன்னுதாரணமாக இருக்கணும்னா சாதாரண ஒரு மனுஷன் இருந்தால் போதும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு நடிகர் இருக்கிறாரே, அதுதான் நமக்கு இப்போ பெரிய விஷயமாக இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நடிகரை தான் நமக்கு இதில் பேசுகிறோம். ஏன்னா அஜித்குமார் இப்போ சாலினி கூட கலந்து கொண்ட போது சாலினி சொல்லிருக்காங்க, அதாவது இத்துடைய காலில் எங்கள் இந்த பாரம்பரியத்தில் நீங்கள் கண்டிப்பாக காலில் ஆசீர்வாதம் வாங்கணும். அஜித்தும் சாலினி வெக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித்தும் வேண்டாம், அப்படியெல்லாம் ஒன்று பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் சாலினி கேட்கலைங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அஜித் ஒரு விஷயம் சொல்கிறாரு, வீட்டில் நான் ஆசீர்வாதம் வாங்குறேன் உங்ககிட்ட. இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக இருக்குது. ஆனால் உண்மையிலே ஒரு மனுஷன் இயல்பான ஒரு குணம் இதுதாங்க. கணவன் மனைக்குள்ள எந்த அளவுக்கு ஒற்றுமை ஏற்றத்தாழ்வு இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு நம்ம உள்ளங்கள்ல எல்லாருக்கும் இருக்கணும். அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கிறவங்க தான் உண்மையான வாழ்க்கையாக ஒரு அஸ்திவாரம் கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு மனிதனாக தான் இப்போது நமக்கு சமூகத்திலையும் சரி, நம்ம சினிமாவிலையும் சரி, சில விஷயங்கள் பார்க்கச்சில இந்த சொசைட்டியில் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக அஜித் சாலினி தெரியப்படுறாங்க. இவங்க வாழ்க்கையை தவிர்த்து வேற எல்லாருக்க வாழ்க்கையை பார்த்தாலும் நமக்கு பல சிக்கல்களை சொல்றாங்க, பல விஷயங்களை பேசுறாங்க, பல சம்பவங்களை சொல்றாங்க. ஆனால் அஜித்தை பற்றி யாருமே எதையுமே தலைக்குறைவா பேசவே மாட்டாங்கிறாங்க. இப்போ அஜித்தும் சமீபத்தில் அறிக்கைகள் விடுறது, சோசியல் மீடியாக்களில் சில விஷயங்களை சொல்றதும் அப்படி என்று தலையிடுறாரு. இது நம்ம அவருக்காக இல்லை, உங்கள் எச்சரிக்கைக்காக வேண்டி சில கருத்துக்களை சொல்றாரு. அதை சில பேர்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, சிலவங்க அதை எடுத்துக்கிறாங்க. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் மனைவி இப்படித்தான் இருக்கணும். நான் எவ்வளோ இதில் இருந்தாலும், எவ்வளோ விஷயங்களில் கார் ரேஸ், அந்த ரேஸ், பைக் ரேஸ், இந்த ரேஸ், சினிமா அப்படி என்று எவ்வளோ பிரபலமாகவும் பிரகாசமாக நான் இருந்தாலும் என் மனைவிக்காகவும் ஒரு இடம் ஒதுக்குறேன், மக்களுக்காகவும் ஒரு இடம் ஒதுக்குறேன், அவங்களை சந்திப்பதற்காகவும் சில இடங்களை கொடுக்குறேன், அதற்கான நேரமும் ஒதுக்குறேன், டைமையும் ஒதுக்குறேன், அவங்களுக்காகவும் நமக்கு வாழணும் என்ற ஒரு அஸ்திவாரத்தையும் நான் போடுறேன். இப்படி என்று ஒரு முன்னுதாரணமாக இருக்க எந்த நடிகருங்க நம்ம சினிமாவில் இருக்கா? ஆனால் அஜித் இருக்கிறார். அஜித்தை வச்சு நம்ம சினிமா நடிகர்களை தான் கற்றுக்கொள்ளணும்னு இல்லை, அஜித்தை வச்சு நம்ம சக கணவன் மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அஜித்தை வச்சு பார்க்கும்போது எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அஜித் நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்தங்க இந்த உலகத்துக்கே கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை நமக்கு மறுக்கவும் கூடாது, இழக்கவும் கூடாது. ஏன்னா இந்த விஷயம் அவர் சொல்றதை பார்க்கும்போது உண்மையிலே மன நிறைவாக இருக்கி, அவருடைய செயல்பாடுகள் அத்தனை பார்க்கும்போது மன நிறைவாகவும் இருக்கிறது. இதையெல்லாம் போட்டு இன்னும் இதுவும் இவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி இன்னும் ஏகே 64 பிஸியாக இருக்க போகிறார். அதுதான் அவருடைய அடுத்த படைப்பாக இருக்க போகிறது. அந்த ஷூட்டிங் நவம்பர் மாதம் தொடங்க ஆரம்பிப்பாங்க. ஆதி ரவிச்சந்திரன் தான் ஏகே 64 படத்தையும் எடுக்க போகிறார். அதோட அஜித் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். இடையிடையே ஃபோன் மூலமாக நேரடியாகவும் சாலினி சந்திப்பார், பேசுவார். இதுதான் அவருடைய உறவும் செயல்பாடும். மக்களுடைய சில விஷயங்களுக்காக ஒதுக்கப்படுகிறார். சினிமாவை நன்றாக நடித்து கொடுக்கிறார். யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல், யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் ஒரு மனிதனாக வாழக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாரை எதிர்பார்க்க முடியும்? தல அஜித்தை ஒரு ஆளை தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட ஒரு மனிதனை நமக்கு எக்கார்ந்த விட்டும் இந்த பூமி இழந்துடக்கூடாது, எக்கார்ந்த விட்டும் மதிப்பு குறையாக பேசக்கூடாது. அப்பேற்பட்ட மனிதரை எனக்கு ஒன்று சொல்ல தோன்றது, யாருங்க இவர், கடவுளா அப்படின்னு சொல்ல தோன்றும். உண்மையிலே பார்த்தா இப்பேற்பட்ட மனிதனை ஏன் கடவுள் என்று சொன்னாட்டு இப்பதாங்க எனக்கு நிச்சயமாக அதுக்கு சொல்லி இருக்கணும். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவருடைய நடவடிக்கைகளும் பாவனைகளும் இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இதை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஆனால் கடவுளாக இருக்கிற சில மனிதர்களால் மட்டும்தான் இப்பேற்பட்ட நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். அவர்களில் ஒருவர் நம்முடைய அஜித்தை பற்றி நமக்கும் கற்றுக்கொள்ளுவோம்.
நம் வாழ்க்கையை பயணிப்போம் என்று இந்த வீடியோவை நான் உங்களுக்காக பதிவு செய்திருக்கிறேன். இது சினிமா நடிகர்களுக்காகவும் சினிமா நடிகைகளுக்காகவும் மட்டுமல்ல, சக மனிதர்கள் நம்முடைய சொசைட்டிக்காகவும் தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து